சொல்றேன். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க நிறைய பேர் இப்போ இது பண்ணுவாங்க, தேர்ட் பிளேஸில் பிஜேபி இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஆனால் ஆக்சுவலாக ஓட்டு பர்சன்டேஜ் இப்போ இருக்கிறது வந்து நாம் தமிழர் இருக்காங்க. நம்ம ஓட்டு எலெக்ஷனில் வந்துட்டோம்னாவே நம்ம ஃபஸ்ட் இடத்துலேயே வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஆட்சி மாற்றம் நம்மளால தான் 60 வருஷம் கழிச்சு வரப்போகுது. நம்ம மூலியமா அந்த ரெக்கார்டை வந்து பண்ணுறது தளபதி தான். ப்ரோ பேசலாமா? ஒரு 5 நிமிஷம் ப்ரோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங், குட் நைட்டு. ஒரே 5 நிமிஷம் 5 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 200 பேர் இருக்கோம். அந்த 200 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 பேருக்கு வந்து இது மாதிரி நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிரு சொன்னாவே 2 என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு போயிடுச்சு போல் இருக்கு. வேற சொல்லுங்க. பக்காவது ப்ரோ. இல்ல அது 200 போறதா வந்தாரு. ஆனா கோவஸ்டிக்கே பக்கா விட்டு விட்டு கேக்குது, விட்டு விட்டு கேக்குதுடா அலெக்ஸ். சரி விடு, பரவாயில்ல. அடுத்து பேசுங்க மிஸ்டர் மாரன் ரோஸ்ட், நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க, பேசுங்க. கேக்குதுங்க சார். என் பேர் மணிமாறன். நான் இப்ப நீங்க பேசணும் இல்லையா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தான் என்னோட தொகுதி. சூப்பர். இப்ப நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்ப எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே. டிஎம்கேல பாத்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர் தான் நிக்கிறாரு. ஏடிஎம்கேல ஓபிஎஸ் நிக்கிறாரு. இதை எதிர்த்து ஒருத்தர் நாங்க நிப்பாட்டுறதுக்காக வந்து இது ஒரு மிகப்பெரிய போட்டிக்காக நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு நாங்க வந்து பெரும்பாலும் ஆரம்பிச்சாச்சு. எங்களோட போடி தொகுதியிலேயும் ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு வார்டுகளுக்கும் மக்களை வந்து எப்படி சேர்க்கணும், எப்படி பேசணும், அவளை எப்படி நம்ம வந்து நம்ம திட்டத்தை வந்து பார்த்தா எப்படி கொண்டு போகணும், இதை முதற்கொண்டு வந்து நான் வந்துட்டு எங்க தொகுதியில் பார்த்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இளைஞர்கள் வந்து இங்க வந்து பார்த்தா பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு அழகா நாங்க பேசி கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினிகாந்த்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, 40 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நமக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும், 50 வருஷமா வந்துட்டு டிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அவங்க ரத்தத்துல பூரா அதுதான் ஊறி இருக்கு. நீங்க போயிட்டு இப்ப டிஎம்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்றா நல்லாவே மக்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே கரப்ஷன் பண்றா நல்லாவே மக்களுக்கு தெரியும். ஆனா அந்த கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நான் டிஎம்கே தான் நிப்பேன், ஏடிஎம்கே தான் நிப்பேன். அது காரணம் அந்த சிம்பிள் தான் காரணம். அது காரணம் அந்த சிம்பிள் தான் காரணம். எக்ஸாக்ட்லி அதுதான் மேட்ரு. சர்க்கார் படத்துல நம்ம நம்ம யாரு நம்ம 2 ராதாவை பேசியிருப்பாரு, எங்க பிராண்டு தான் மேட்ரேவும், ஒரு நாயை நிப்பாட்டவன் நான் வந்து ஜெயிச்சிருவோம். இதுதான் கான்செப்டேவும். எலெக்ஷன்ல வந்துட்டு மக்கள் பார்க்கறது 2 விஷயம். ஒண்ணு உதயசூரியன், 2வது ரெட்டையில. இதை தவிர வந்துட்டு யாருமே வேற எதுவும் பார்க்கவே இல்லை. மெஜாரிட்டியை சொல்ல போனோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 18 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிப்பான், நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு போடுறோம், பட் அவரால் வந்து மெஜாரிட்டி வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் டிஎம்கே, செகண்ட் ஏடிஎம்கே, தேர்டு பார்த்து என்டிகே தான் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. பட் இன்னும் இந்த இப்ப வரப்போ 2024, 25, 26ல நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஒரு போட்டியா இருப்போம். அது வந்து மாற்ற முடியாத கருத்து. பட் நம்மளுடைய மிகப்பெரிய டிராபேக்கும் இளைஞர்களோட மனசை மாத்துறதை விட இந்த 40 வயசுக்கு மேல இருக்கிற அந்த ஏஜ் பர்சனை மாத்துறதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டாஸ்கேவும். ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு போகணும். சார் அதாவதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஓட்டுக்கு வந்துட்டு தலைவர் சொன்ன மாதிரி 500 ரூபா 1000 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மட்டன் எவ்வளவு சார்? 900 ரூபாய் வைக்கிறான் எங்க போடி தொகுதியில. அவன் கொடுக்குற காசு ஒரு நாள்லயே முடிஞ்சிருது. மீதி இருக்கிற 4.25 வருஷமும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. செந்தில் பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கரப்ஷன் பண்ணாரு, கேஸும் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் கரூர்ல டிஎம்கே காரன் அவன் தான் சப்போர்ட் பண்ணுவான், வேற கட்சிக்கு போக மாட்டான். ஏன்னா உடம்புல ஃபுல்லா ஊறி போச்சு. நீங்க எந்த கையை அறுத்தாலும் ரத்தத்துல வந்து கலைஞர் ரத்தம் தான் ஓடும்.
ஏடிஎம்கே சார் அடுத்தா அங்கே எம்ஜிஆர் தான் சார் அப்புறம். சார் ஒரே நிமிஷம், கரூரில் டிஎம்கே இல்லை, அவர் ஏடிஎம்கே பிஜேபியில் எதில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. ம் 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 அது வந்து எக்ஸாக்ட்லி சார். கம்யூனிட்டி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ம் 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 அது சார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்து ஏஜ் ஃபேக்டர் மட்டும் வேலை செய்யாது, கம்யூனிட்டி ஃபேக்டரும் வேலை செய்யும் எலெக்ஷனில். நிச்சயமா அது சார். ரொம்ப இப்போ நல்லாவே இதுக்கு வேலை முன்னாடி வந்து செய்யும். ஆமா சார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட நண்பர் சொன்னாரு 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாமகவும் அதிமுகவும் மொதல் கூட்டணி வைக்கிது. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி நிக்கிறாரு. பாமகக்கு சென்னையில என்ன வேலை? அவங்களோட லொகேஷன் பாத்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் இந்த பக்கம் தான் போய் நின்று இருக்கணும். பட் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. உதயநிதி நிற்கும் பொழுது ஏடிஎம்கேல வந்து ஒரு பெர்சன் நிப்பாட்டி இருந்தால் ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவா இருந்திருக்கும் 2021 எலெக்ஷன்ல. பட் அவர் நிப்பாட்டினது யாரு? பாமக ஒரு டம்மி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கான். டிஎம்கேவும் பாமக ஒண்ணுமே இல்லை, அவையும் அங்க போய் நிப்பாட்டணும் பாமகவை பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க சார். சார் இவனுக்கு கான்செப்ட் என்னன்னா, ஒண்ணு நான் இல்லாட்டா நீ, வேற எவனும் வந்துடக்கூடாது. எவன் உள்ள வந்தாலுமே அவனை போட்டு அடி, இதுதான் சார் இவன் கான்செப்டே. இதுக்கு இலக்கணம் பாத்தீங்கன்னா போன வாரம் சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு. முன்னெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் என்ன பேசுவாலும் அவனுக்கு கத்துவானுங்க, அவனுக்கு என்ன பேசுவாலும் இவனுக்கு கத்துவானு. இப்ப நல்லா பாருங்க, ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் ஓகே, கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது, நான் கண்டிப்பா பண்ணுவோம் இணங்கி போறாங்க. என்ன காரணம்? நம்ம வந்தாச்சு. உதயநிதி வந்துட்டு ஸ்டேஜ்ல பேட்டி கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் நாங்க வந்து பார்த்தா டேபு கொடுக்குறோம். ஐடிவிக்கு நம்ம வந்து வந்து பார்த்தா ஓபன் பண்றோம். நம்ம வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல. என்ன அவர் வந்து எதுக்கு அவர் சொல்றாரு? நம்ம தான் காரணம். ஏன்னா இப்ப நமக்கு இருக்கிற இளைஞர் படையை வச்சுட்டு எவ்வளவோ வழி நடத்தலாம் சார். அவங்க ஒரு மிகப்பெரிய டாஸ்கேவும் அந்த ஏஜ் பர்சன் எப்படி மாத்த போறோம்? காசு வாங்கினா வாங்கிட்டு தான் இருப்பான். நம்ம போயிட்டு அம்மா நீ காசு வாங்குறீங்க, வாங்கிட்டு ஓட்டு எங்களுக்கு போட்டா போட மாட்டான். ஏன்னா காலகாலம் வாங்கிட்டேன் சார். அவன் எம்ஆராத காலத்துல இருந்தே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கவங்க எப்படி நம்ம ஓட்டு போட போறாங்க? அதை எப்படி மாத்த சார் போறோம்? அது எப்படி கொண்டு போகணும்னா, எல்லா கட்சியிலையும் காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்மளால் காசெல்லாம் கொடுக்க முடியாது, அவனுக்கு வச்சுக்கிற காசு நம்மகிட்ட இல்லை. சரிங்களா? எல்லா பக்கமும் கொடுங்க, எல்லா பக்கம் கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும்னு நீங்கள் நம்மளோட இது என்னது பிரச்சாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா சார். நீ சொன்ன கரெக்ட் தான். பட் இதே ஒரு பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம டிஎம்டிகே கேப்டன் வந்துட்டு 2005 மதுரையில மாநாடு போட்டதுல இருந்து அவர் உடம்பு சரியில்லை 2016 வரைக்கும் கெஞ்சினாரு. நீ ஓட்டிய காசு யார்ட்டார வாங்கிக்க, ஓட்டு எனக்கு போடு. வரி பணம் தான் ஓட்டே கொடுக்குறான், நீ அவனுக்கு போடுற. எனக்கு மக்கள் கேட்கவே இல்லை பாத்தீங்களா? இதுதான் சார் கான்செப்டே. இந்த ரெண்டு கட்சி அவனுக்கு இருக்கிற இப்ப கூட இப்ப நான் ஒரு நேற்று நியூஸ் பார்த்தேன். எம்பி எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே சைட்ல இருந்து எடப்பாடி 4000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு. இந்த பணம் தான் சார் மேட்டர் ஆகும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்டிகேல வந்துட்டு சீமான் தெளிவா சொல்றாரு, நான் பணம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஓட்டு போடு, போராட்டினா போ. அவரால் என்னன்னா சார், அவர் கூட்டணி யாரு கூட வைக்க மாட்டாரு. அவர் தேவை என்னன்னா வர 1000 10,000 ஓட்டை பிரிச்சு தன்னோட பலத்தை காட்டுறாரு. அது மூலமா அவர் சம்பாதிக்க பாக்குறாரு. நாளைக்கு நம்ம தலைவரே வந்துட்டு நம்ம கட்சி நம்ம இப்ப 2026 நம்ம வந்து அடுத்த மாசம் நம்ம வந்து கட்சி பதிவு பண்ணிட்டு எலெக்ஷன் நின்னாலும் சீமான் வர மாட்டாரு. இதுதான் உண்மை. ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, கூட்டணி வச்சாருன்னா என்னாலதான் நீ ஜெயிச்ச, உன்னாலதான் நான் ஜெயிச்சேன்ற ஒரு மிகப்பெரிய போட்டி வரும். அதனால நம்ம கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. நம்ம தனித்து தான் நிக்க போறோம். அதான் உண்மை. 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. நமக்கு ஆளுங்கன்னா இருக்காது, பிரச்சனை. நல்லா பாருங்க, 2021 மக்கள் நீதி மையத்துல கமல் வந்துட்டு 40 தொகுதியை சரத்குமார் கொடுக்குறாரு. சரத்குமாரால வந்து 40 ஆள் காட்டவே முடியல. 20 பேர் தான் கொடுத்து 20 சீட்டு பார்த்து திரும்ப எடுத்துக்கிட்டாரு. பட் நம்ம கிட்ட அந்த மக்கள் நம்மகிட்ட அந்த இளைஞர்கள் படை இருக்கு. பட் நம்மளால நிக்க முடியும். பட் என்னுடைய ஒரே கான்செப்ட் சார். நேற்று நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு நான் போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பேனர் நான் பாக்குறேன் தேனியில. தலைவர் பாத்தீங்கன்னா லெப்ட் பாண்டி போட்டாச்சு. கீழே பாத்தீங்கன்னா துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் சொல்லிட்டு பசங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டீசென்டாவே இல்ல. பெருசா முடி வச்சிருக்கான், சட்டையை தூக்கி விட்டுருக்கான், கழுத்துல ஏதோ போட்டிருக்கான். அவன் கீழே பாத்தீங்கன்னா தலைவர்னு போட்டிருக்கான், பொருளாளர் போட்டிருக்கான். இப்படி போட்டா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்?
ஏப்பா கட்சின்னு சொல்றீங்க, ஒரு ஸ்கூல் இல்ல பையனை வச்சிருக்கேப்பா, எப்படிப்பா நான் இல்ல வந்து ப்ரோ, அத நீங்க வந்துட்டு நேரா உங்க மாவட்டம்னு சொல்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். இங்க பண்றது இது இது பொது தளத்துல பண்ண வேணாம். நீங்க உங்க தொகுதியில போய் ஃபர்ஸ்ட் அவர மீட் பண்ணி, இல்ல அங்க ஏதாவது நீங்க பேசிட்டு ஒரு முயற்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத அங்க பேசுறது தான் கரெக்ட்டா இருக்கும். இங்க வேணாம். ஸோ இந்த டாபிக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிஷோர் ப்ரோ பேசுங்க. ஓ ஃபைன் ஃபைன் ப்ரோ. அதான் bro. ஜி ஒன்று இப்போ சொல்லலாமா? இல்லை ம் யாரா பேசுறீங்களா? இல்லை பேசலாமா இல்லை வேற யாராவது பேசுறீங்களா? இல்ல பேசுங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே அந்த ஊடகத்தில் பேசுறது வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாருன்னு பேசுவாங்க. இங்கே ஒரு மெத்தட் இருக்கு, எம்ஜிஆர், ரஜினி, விஜய், இந்த மெத்தடு தான். அதில் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த உச்ச நட்சத்திரம் யாருமே வந்து இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல. கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னா கமலஹாசன் படம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு கூட்டம் போய் பார்க்கும். ஆனால் ரஜினி சாருக்கு அப்படி இல்லை, படம் நல்லா இல்லைனாலும் போய் ஒரு கூட்டம் பார்க்கும். நம்மளுக்கு இந்த வாரிசு டைமில் நடந்தது அதுதான். இங்கே க்ரௌடு ஃபுல்லிங் வந்து விஜய், ரஜினி, எம்ஜிஆர், இந்த 3 ஃபேக்டர் மட்டும்தான். இந்த 3 ஃபேக்டருக்கு மட்டும்தான். யாராக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆக்டருக்குமே வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்குள்ளேயே ஆடியன்ஸ் உள்ள போவோம். ஆனால் இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. மொக்கையாக இருந்தாலும் உள்ள ஆள் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமாலேருந்து வந்து எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒருத்தன் இந்த இடத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தது வந்து உச்ச நட்சத்திரத்தில் தளபதியை தவிர்த்து வேறு எந்த ஒரு பர்சனும் இல்லை. இவருக்கு கமலஹாசன் அவர் வரும்போதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு 234 தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் கூட இருக்காது. சரிங்களா? மக்கள் இயக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு 15 வருஷமாக ஆக்டிவில் இருக்கிற ஒரே ஒரு ரசிகர் மன்றம், நற்பணி மன்றமாக இருந்தது நம்ம ஒரு இது மட்டும்தான். அது கமலஹாசன் கட்சி நேற்று அவங்க போனதுக்கப்புறம் அவர் உடனே இவங்க 2 பேர், கருணாநிதி, ஜெயலலிதா, அவங்க 2 பேரும் ஆளுமையில் நம்ம வந்தால் ஜெயிச்சிடலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வந்தவங்க. தளபதி அப்படி இல்லை. இதுக்கு முதல் காரணம் எஸ்ஏசின்னு ஒருத்தர், அவர் தான் தளபதியோட அப்பா. அவர் முதலே தெரியும் அவருக்கு என்ன ஃபேக்டரியில் கொண்டு வந்தால் நடக்கும் அப்படின்ட்டு. 5 வருஷமாக பில்டப் பண்ண ஒரு இடம் உச்ச நட்சத்திரம். அவர் வந்தால் அந்த ஃபேக்ட் இருக்கும். நீங்கள் இங்கே பிஸ்மி சொல்லுவார், அந்தணன் சொல்லுவார், இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க, என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி கணேசனே ஆரம்பித்தாருன்னு சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் படம் நல்லா இருந்தால் தாங்க பார்ப்பாங்க. எம்ஜிஆர் படம் அப்படி இல்லை, ரஜினி படம் அப்படி இல்லை. துண்டு ஒரு கான்செப்ட் இருக்குது எஜமானில், அவர் துண்டை தூக்கி போட்டதுக்காக ஓடிச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வாரிசில் அதே தான். தளபதி அந்த படத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு டஃப் ஒருத்தரோட நம்ம ஆப்போசிஷனில் ஒருத்தர் இருக்கிறவர் வந்தும் அந்த படம் சீரியலாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குதுன்னு வந்தும் எப்படி ஃபஸ்ட் இடத்துல வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுதான் ஃபேக்ட்டு, அதுதான் உண்மை, அதுதான் ரியல். அரசியலில் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த உச்ச நட்சத்திரம் ஒரு ஆள் உள்ளே வராரு அப்படின்னா தளபதி மட்டும்தான். ரஜினி சார் வந்திருந்தாலும் அந்த இம்பேக்ட் இருந்திருக்கும். அவர் வர வேண்டிய வயசில், அந்த இதில் 2021 வரேன்னு சொன்னார் இல்லைங்களா, அப்போ வந்திருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. அவர் அண்ணாமலை டைமில் அந்த கட்சி ஆரம்பித்து அவர் வந்திருந்தாருன்னா அவர் அப்போ சிஎம். இது நம்மளும் கரெக்டாக இல்லையா? இதான உண்மை. ஓகே, உங்க கருத்தா எடுத்துக்கலாம். டைம் மாதிரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. ஓகே, அதுதான் உண்மை. ஓகே, இவரு ஷாருஃப் பேசுங்க. இப்போ கிஷோர் அவங்க பேசுங்க. யாருக்கும் மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
உங்க மைக் தானா? வேளாங்கண்ணி இல்ல இப்ப அவங்க வந்து வேளாங்கண்ணி அவரு போயிட்டாரு. இவரு மைக்கும் லைட்டா ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு. ஷாரஃப் உங்க மைக்கும் லைட்டா எக்கோ அடிச்சது. உங்க மைக்கு தாங்க. அப்படிங்களா? இல்ல இல்ல இப்ப இல்ல காது வலி bro. ஒரு ரிமூவ் பண்றேன், திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஹெட்செட் போட்டிருந்தா இல்ல ரிமூவ் அவரை பண்றீங்க. ரிமூவ் பண்ணிட்டேன், வரட்டும் ரொம்ப திருப்பி வரட்டும். இதுவாகுது. அவருதான் சொன்ன. இவருனால அவரை சந்தேகப்பட்டு தூக்கிட்டாங்க தெரியாம. தென்பாண்டி பேசுங்க. வணக்கம். இது வந்து இளைய தளபதி வந்து தளபதின்ற பேர் போடுறது வந்து இது யார் வந்து திராவிட பாஷம் வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தளபதின்ற வந்து ஒரு தத்திக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த தத்திக்கு தான் வந்து தளபதின்ற பேரே போடக்கூடாதுங்கிறாங்க. சாரி, அப்படிலாம் அங்க பேச வேணாங்க. சாரி, ரிமூவ் பண்ணிட்டேன். அவர் மனசுல இருந்ததை சொல்லிட்டாரு, அதை நாங்க என்டோஸ் பண்ணல. நீ தானே அலெக்ஸ் பேசுன்னு சொன்ன. ஹைலைட் என்னன்னா உள்ள போனேன், சவுக்கு சங்கர் அருமையா இருக்கு. அப்படியே இங்க வர்றதுக்குள்ள மாஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணும்போதே பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க. சோறு இந்த மாதிரி தின்னுங்க, இன்னொருத்தர் கூட சோத்துக்கு பதிலா ஏதாவது திங்காதீங்க. சோறு மட்டும் தின்னுங்க பசிச்சா, ஓகேவா? இங்க வந்து நீங்க திங்கிறதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. டாபிக் என்ன போட்டிருக்கோம், நீங்க திங்கிறத நான் கேட்கவே இல்லை. நீங்க என்ன திங்கிறீங்க நான் கேட்டோமா? அவர் டிஎம்கே வித்துட்டுறாரா, விட்டுறா. இல்லண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சுல்ல, இங்க வந்து டாபிக் என்னவோ அதை பத்தி பேசுங்க ப்ரோ, யாரா இருந்தாலுமே. எந்த ஐடியாடா சொல்ற? எனக்கு கேட்கவே இல்லடா பேசுனது. ஐடியா பார்த்து கொடு ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சுண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வந்துச்சு. ஐடி பேரையா சொல்றா? அதான் கிஷோர டிஎம் பண்ணாரு. இல்ல ஐடி பேர் கவனிக்கல, ஆனா ஒரு ஐடி வந்துச்சு. டிஎம் பண்ணுங்க. ஓகே. போடிக்காரர் தூயூர் தான் டிஎம் பண்ண. ஓகே. இல்ல அந்த பிஸ்மி எல்லாம் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. எப்படி சொல்றது, மூணாவதா ஒரு பார்ட்டி வச்சா அது மேஜரா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்து அவங்களோட கூட்டணி கட்சியா இருக்கணும், இல்லைன்னா அந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டு. அப்படிதான் விஜயகாந்தை வச்சு கார்னர் பண்ணாங்க. அவர் எப்படியோ அவர் சினிமால நிறைய பேசி பிளஸ் மக்களுக்கு நிறைய பண்ணதுனால மூணாவது இடம் வந்தாரு, எதிர்கட்சியாகவும் நின்னாரு. டிஎம்கே இல்லாத இடத்துல வந்து டிஎம்கே சுத்தமா டெபாசிட் கூட இல்லாத தகுதியில விஜயகாந்த் கட்சி வந்து எதிர்கட்சியா வந்து நின்னுச்சு. அப்ப எதிர்கட்சியா இருந்தவங்க கூட நம்ம கூட்டணி போட்ட கட்சி தானேன்னு யோசிக்காம எதிர்த்து நின்ன ஆளுதான் நம்ம விஜயகாந்த். அவரை போட்டு தள்ளுது மேபி எப்படி சொல்றது, அது ஓப்பனா சொல்ல முடியல. இன்னொன்னு இல்ல கிஷோர் ப்ரோ, இப்ப விஜயகாந்த் இருந்த காலகட்டமும் கூட அப்ப ஆன்லைன் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேன்ஸ் கிடையாது. அதுதான் சப்போர்ட் இல்ல. சப்போர்ட் இல்லன்னு ட்ரால் மேட்டர்ல விட்டானுங்க. இங்க மீடியா தான், ஊடகம் முழுக்க என்ன செய்யணும்னா மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் வந்து நியூஸா போடணும். இப்போ ஊடகம் என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த மும்பைல ஒரு சீட்டெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டானுங்க. யார் காசு கொடுத்தாலும் போற ஸ்டேஜுக்கு போயிட்டானுங்க. இனிமேற்படி மீடியா தான் வந்து மக்களுக்கு நல்லது சொல்லுவோம், மக்கள் பிரச்சனையை எடுத்து காட்டுவாங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மீடியா என்ன பண்ணுவான், டிஎம்கே பண்ற தப்பு எல்லாத்தையும் எடுத்து நியூஸா போடுவான். டிஎம்கே காரன் என்ன பண்ணுவான், பிஜேபி பண்ற தப்பு எல்லாம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது தான் மீடியா வச்சிருக்கீங்களே தவிர மக்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதை பத்தி கார்னர் பண்றதுக்கான எந்த மீடியாவும் இங்க இல்லை. அப்படி ஒரு காலமே போயிருச்சு. அதான் சொன்னேன், மும்பை தெரு அவ்வளவுதான். இதுக்கு மேல மீடியா அவ்வளவுதான் ஒர்த்து இப்ப இருக்கிற மீடியா எல்லாம். ஆனா இன்னொன்னு, பொதுமக்கள் பார்த்தா இப்ப டிவி போட்டா ஒரு நியூஸ் வருதான் நம்பிடுவாங்க. ஒரு காமனா இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் பார்த்தா நம்பிடுவாங்க. தப்பா போட்டாலும் சரி, தளபதி பத்தி போட்டாலும். சோசியல் மீடியான்னு கேட்டா யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் தளபதி யாரு இது அந்த மாதிரி.
இப்ப இவர் பண்ற ஹெல்ப் கூட போய் நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நியூஸ்ல தளபதியை பத்தி பாசிட்டிவ் மட்டும் தான் போகுது, ஒரு 80%. அதுக்கு இன்னும் நெகட்டிவ் போல. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம பேஸே வந்து சோசியல் மீடியா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ம். கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க. கிரவுண்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணோம். இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சது. இவங்க சொல்ற மாதிரி அதான் விஜயகாந்த் எல்லாம் போனதுக்கு மெயின் இதுதான், 2 பார்ட்டியும் இல்லாம போனது. புதுசா ஒரு பார்ட்டிஸ் வந்தாலே அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவன் அந்நிய அந்நிய நாட்டுக்காரன்ற மாதிரி பிஜேபின்னு சொல்லி அவனை முத்திர குத்துறது, இப்படிதான் வந்து கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம நம்ம மேல குத்த முடியல. நம்ம வந்து எல்லா பக்கமும் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோன்றதுனால எதுக்குமே சொல்லி கார்னர் பண்ண முடியல நம்மள. இதை என்னடா சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இக்கு போடல, ஆ போடல, ஏ போடலன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு போடலன்றது யோசிக்கிறானுங்க. கிளாம்பாக்கத்துல கவர்மெண்ட் பஸ் போடாம பிரைவேட் பஸ் விடுறானுங்க. அதை ஏன்டா போடலன்னு அவனும் கேட்கல. இக்கு போடல. இருக்கிற பஸ் நல்லா விட்டா பரவாயில்ல. இதுல கிளாம்பாக்கத்துல ஒண்ணு ஓபன் பண்ணி கோடிக்கணக்குல இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காருன்னா, அதான் இந்த ஹியர் பேராக்னு ஒருத்தர், அதான் பாருங்க கிளாம்பாக்கத்துல பஸ் இல்லைன்னு சொல்றீங்க, எவ்வளவு பஸ் இருக்கு பாருங்கன்ட்டு. பஸ் இருக்கு, ஆனா அது என்ன பஸ்? பிரைவேட் பஸ். கவர்மெண்ட் பஸ்னாச்சும் வெரிஃபை பண்ணிட்டு போட்டியா? போடல. மக்கள் என்ன கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நாங்க கோயம்பேடுக்கு பஸ் போவோம், போற வழியில வடபழனியில இறங்கிக்குவோம், இங்க கிண்டியில இறங்கிக்குவோம், எங்களுக்கு வீடு எங்க இருக்கோ அங்க இறங்கி நாங்க போயிடுவோம். இப்ப நாங்க பஸ் ஏறணும், வீட்டுக்கு போனா பண்ணோம், கிளாம்பாக்கத்துல இறங்கி அங்க இருந்து ஒரு பஸ் பிடிச்சி போகணும். இதுக்கு லக்கேஜ் சார்ஜ், அது சார்ஜ், இது சார்ஜ், இவ்வளோ. இதைத்தான் மக்கள் சொல்றாங்கன்றதே புரிஞ்சிக்காம கிளாம்பாக்கத்துல பஸ் இல்லையா, என்ன சொல்றாங்கன்றதே பஸ் தெரிஞ்சுக்க தெரியல. இதுல வேற சொல்ற மக்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ப்ரோ இன்னொன்னு, பஞ்சு முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருது, தமிழ்நாடு முழுக்க வைக்க பெரிய சென்சேஷனல் நியூஸ் இன்னைக்கு பேன். ஆனா பொட்டிகேட்ல போய் கேட்டா ஆன்ஸ் பாக்கு, எம்டிஎம் பாக்கு, கூலி இப்பெல்லாம் வித்துன்னு இருப்பான், யாருக்கும் தெரியாது. அதாவது அப்படியே இருக்கு. மது விலக்குன்றது அது என்ன கேட்டா ரொம்ப கிரிட்டிக்கல். அது அதை பத்தி சொன்னா கூட ஆனா அதுவும் கெட்டதுதான். ஆனா அதை பத்தி சொன்னா கொஞ்சம் பெருசா வைப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன்னு, மது விலக்கை விட இன்னைக்கு மேஜரா இருக்கிறது கஞ்சா. எல்லா இடத்துலயும் விக்கிறானுங்க. எப்படி விற்க முடியுது? ஆளுங்கட்சியா இருந்துட்டு நீ வந்து சின்ன பான் பிராக் வித்ததுக்கு சட்டசபைக்கு பான் பிராக் தூக்கிட்டு போனோம்னு தூக்கிட்டு வந்து வெளில போட்டாங்க. அன்னைக்கு அவ்வளவு புரட்சி பண்ண ஆளு இன்னைக்கு எல்லா டீ கடையிலயும் பாக்குறான், ஆளை பார்த்து மேல இருந்து எடுத்து கொடுக்குறான். 2 சின்ன தலைவாணி எடுத்து கொடுத்துட்டு 80 ரூபாய் வாங்கிக்கிறான். இது போலீஸுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, ஆளுங்கட்சிக்கு எல்லாம் தெரியுது. கேட்டா நாங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம். கேட்டா பால் பாக்கெட்டு டீ கடைக்காரங்க மட்டும் கிடைக்குது. அதுல வேற திருப்பி அவனா வச்சிருக்க அவனா தானே. ஹலோ, இல்ல கோடு போதை ஒரு பொருளோ, தலைகாணி. ஹலோ, போதை பொருளோ இந்த ஒயின் ஷாப்போ ஒரு மேட்ரே இல்லைங்க. ஓட்டு போகிற ஃபேக்டருக்கு வரவே வராது. அது யாருனாலையும் ஒழிக்கவும் முடியாது. இந்த ஒயின் ஷாப்லாம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது. அது ஒழிச்சா வேற ஒரு பிரச்சனை வரும். இல்ல, அது ஒழிக்க சொல்லி சொல்லலைங்க. அதெல்லாம் ஒழிக்கவும் முடியாது. இந்த இந்த ஆன்ஸ் சொல்றீங்களா, ஆன்ஸு இதெல்லாம் வந்து அந்த அந்த டைமு மட்டும்தான். அது யூஸ் பண்ணுறவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனெல்லாம் தடுக்கவும் முடியாது. அது கவர்மெண்ட் நினைச்சாலும் சரி, வேற எவன் நினைச்சாலும் பண்ண முடியாது. ஒயின் ஷாப்ல சின்ன பசங்களுக்கும் பாட்டில் தரான். இப்ப இதே மாதிரி கூலி இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க போட்டுனுக்குறானுங்க. அதெல்லாம் தெரியலையா? பஞ்சு மூட்டை வந்துட்டு ஸ்கூல் பசங்க சாப்பிடுறாங்க, கேன்சர் எல்லாத்துக்குமே தெரியுங்க. என்ன பண்ணுவாங்க இல்ல, இங்க பாருங்களேன், எதையுமே பூரண விலக்கு ஒழிப்பு இதெல்லாம் பண்ண முடியாது. பட் ஒரு கவர்மெண்ட்னால ரெகுலேட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் மது இருடா. அதான்டா, அதான் பூரண விலக்கோ இதுவோ இல்ல ப்ரோ. இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும் திங்ஸ. அதுதான் ஒரு கவர்மெண்டோட இது, புரியுதா? இப்போ யாருக்கு என்ன கிடைக்கணும், என்ன இதுன்னு மானிட்டர் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறது இருக்குல்ல, அதுதான் பண்ணணும். சொல்லுங்க, கேக்குது அலெக்ஸ், கேக்குதாடா? ஆனா அது பண்றதுல இப்ப நாளைக்கு வந்து தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்களாம். அதாவது என்னென்ன முக்கியமா வந்து மையமா வச்சு தாக்கல் பண்ண போறாங்கன்னா,
ஏழு கருத்தை முன்னெடுத்து அவங்க தாக்கல் பண்ண போறாங்க. 1வது வந்து சமூக நீதி. எனக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாரும் சிரிக்காம கேளுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண. சிரிச்சா மன்னிச்சிருங்க. சிரிச்சா சத்தியமா சொல்றேன் திமுக சொல்லுடா சமூக நீதி என்னன்னு தானே சொல்ல சொல்லுடா ஏழையும். இல்ல சமூக நீதி சொல்லும்போது சமூக நீதி. 2வது வந்து கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. அதாவது கடைக்கோடி மனிதருக்கும் இருக்க எல்லாருக்கும் வந்து நலவாழ்வுக்கு நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. 3வது வந்து உலகை வெல்லும் இளைய தமிழகம். கேட்டுக்கோங்க, உலகை வெல்லும் இளைய தமிழகம். இது நான் சொல்லல. அறிவுசார் பொருளாதாரம். அதாவது தமிழக அரசின் அறிவுசார் பொருளாதாரத்தை ஸ்டாலின் ஐயா வந்து நாளைக்கு வந்து அங்க பட்ஜெட் தாக்கல்ல வந்து அவங்க வந்து நிதி அமைச்சரை வச்சு சொல்ல போறாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சமத்துவ நோக்கில் போய் மகளிர் நலன். சமத்துவ நோக்குல மகளிர் நலன். நம்மளோட பட்ஜெட் நம்மளோட அறிக்கையிலேயே வந்து அவங்க வந்து இதுல பட்ஜெட்ல சுட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பசுமை வழி பயணம். அதுலயும் வந்து அதாவது பசுமை வழி பயணமா தமிழ்நாடு வந்து பசுமை வழி பயணமா கொண்டு போறதுக்கு முன்னோட்டமா வந்து நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. திமுக அரசு செயல்படுறதா 7 கோரிக்கை ப்ரோ முக்கிய எனக்கு கோரிக்கைன்னு அது தெரிஞ்சிருச்சு. சொல்லியிருக்காங்க. அந்த இதை பத்தி கொஞ்சம் அந்த இது என்னன்னா அது என்னன்னா வந்து அந்த 5000 எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். 1500 சேர்த்து கண்டிப்பா அதான் இல்ல நடக்குது. ப்ரோ ஒன்னு சொல்லிக்கிறேன். இல்ல பாபா பத்துல ரஜினி 7 மந்திரத்தை வேஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கே காம்படிஷன். இது வேற மாதிரி இருக்குது. இது இன்னும் நல்லா இருக்குது இந்த மந்திரம். இல்ல சஞ்சய் ப்ரோ, நீங்க சொன்னீங்களே இது பூர்ண மதுவிலக்கு முடியாதுதான். அதை நான் பக்காவா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவனுங்க என்ன பண்ணாங்க 2000 கொரோனா டைம்ல கருப்பு சட்டை கருப்பு கொடி எல்லாம் தூக்கிட்டு வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரும்னு எதுக்கு தெருக்கு வந்தாங்க? நான் அதுதான் கேக்குறேன். முடியாத ஒரு விஷயத்த அந்த விஷயத்த தான் நான் வெளியில சொல்ல வரேன். முடியாத ஒரு விஷயத்த நான் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஓட்டு வாங்குற? அப்ப நீ செஞ்சா பேசு. அப்படிதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்னு சொல்லிட்டா அப்படி ஒரு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு போட்டா குடிக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஐயோ அவன் வந்தா கொண்டு வர மாட்டான்ட்டு லாஸ்ட் எலெக்ஷன் அதே ஒரு பேக் ஃபயர் டிஎம்கே. அதுவும் இல்லாம வந்து பெண்களுக்கு அது குடுக்குறேன் இது குடுக்குறேன்னு எல்லாம் சொல்றானுங்க. இங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்கள் என் புருஷன் குடிச்சிட்டு சாவறான்னு சொல்லிதான் அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குடிக்க வைக்கிறது அது இருக்குதாங்க செய்யுது. ஏன் அவனுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்டே வந்தாலும் பண்ண முடியாதுங்க அவனை. நீங்க என்ன பண்ணுவீங்க? குடிக்காதுன்னு சொல்ல முடியுமா ஒருத்தன்? நான் இப்ப அழிக்க சொல்லி நான் சொல்லலைங்க. அது நம்ம கான்செப்டே இல்லை. ஊழல் இவனுக்கு பொய் சொல்றானுங்கள, சமத்துவம்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கானுங்கள, அதை உடைச்சு விடுறது அந்த விஷயமெல்லாம் தான் நம்ம கை. அதைத்தான் சொல்ல வராங்க. இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி ஓட்டு வாங்காம எது இதெல்லாம் பாசிபிள் எதுவோ உண்மையை சொல்லி இது பண்ணணும். பாசிபிலிட்டி பார்க்கணும். உண்மை நான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒழிப்புன்னா நம்மளால ஒழிக்க முடியாதுங்க. இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாம அது பேசுவானா? அந்த போஸ்டரு ஹரி ப்ரோ நீங்க சொன்னது அந்த போஸ்டர்ல அவரே வந்து அதெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பாக்குற போது. ஆனா ப்ரோ ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் தான். இவங்க சமூக நீதி என்ன தெரியுமா? இது செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கேல இருக்கும்போது வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு வந்து சட்டசபையில பேசுவாங்க. அதே திமுகல சேர்ந்த உடனே கேபினெட்ல வந்து மினிஸ்டர் வந்து உட்கார வைப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இல்ல இந்த விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். இல்ல அதாவது எப்படின்னா 1944ல வந்து நீதி கட்சின்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தத 1947ல வந்து திமுகன்னு கொண்டு வந்தாங்க. ரைட்டா? இப்ப திமுகவுக்கு வந்து சொந்தமா கட்சியே கிடையாது. ஸ்டாலினுக்கும் கிடையாது, கலைஞருக்கும் கிடையாது. ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு கேள்வி கேட்டா திருப்பி கேளுங்க. வந்து அவங்கள்ட்ட சொந்தமா கட்சியே கிடையாது. அதாவது ஹிந்தி போராட்டம், அதாவது அண்ணாவுக்கும் அந்த இது கட்சிக்குள்ள பெரியாரும் அண்ணாவும் இருக்கும் போது சிறிய பிளவுபாடு வந்ததுனால அப்ப அவங்க வந்து கழகமா பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் வந்து போராடி அவருக்கு வந்து பன்முக நிறைய தெரியும் அப்படின்றதுனால நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம விஜய் அண்ணா வந்து கூத்தாட்டக்காரன்னு சொல்லி சொல்றாங்க, அப்படி பப்ளிக்கா சொல்றாங்க. இதை கலைஞர் அப்படி சொல்லி கூப்பிட்டு தான் அந்த கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. அவருக்கு வந்து இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் இருக்கு, இவன் வந்து நம்ம கட்சிக்கு வந்து தேவைப்படுவான், அதாவது கட்சிக்கு தேவைப்படுவான் அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் இப்படியே
கட்சிக்கு தேவைப்படுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம எப்படி இது பேசினா அவன் எழுதி கொடுப்பான், இதனால அவன் பாடி கொடுப்பான், ஆடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவரையே சேர்த்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு வந்து திமுக கட்சிக்கு ஓனர் வந்து இவரே கிடையாது. அதுக்கு நம்ம வந்து ஆக்டர் வந்து நடிகர் வந்துட்டாருன்னு சொன்னா அதிமுக கூட அதுக்கும் வந்து எம்ஜிஆர் ஓபன் பண்ணது கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க அதே மாதிரி நீங்க அவ்வளவு பின்னால போக தேவையில்லைங்க. மாமன்னன் ஒரு புனித படத்தை எடுத்தாங்க, அங்கேயே நிக்கலாமே, எதுக்கு பின்னால போறீங்க ரொம்ப? ப்ரோ இல்ல அதாவது இல்ல அதெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட் படம் ப்ரோ, கோலிவுட் இல்ல, புரியுதா? இது கோலிவுட். நீங்க ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லியிருந்தாங்கன்னா அவளை மன்னிச்சு மாமன்னன் சொல்லி இருக்கிற நான் தூங்கணுமா வேணாமா நைட்டு? உதயநிதி வந்து இன்னைய வரைக்குமே கண்ணுக்கு வந்து உதயநிதி என்னவா பண்றாருன்னா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், உதயநிதி என்ன வரைக்கும் என்னவா பண்றாருன்னா என் கண்ணுக்கு வந்து காமெடி ஆக்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்ட்டு. நீங்க சொல்லுங்க என்ன? அதான் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க நீதி கட்சி இருக்குல்ல, நீதி கட்சி வந்து தீக்காவாச்சு, திராவிடர் கழகமாச்சு. அதுல பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இருந்தாங்க. அது வந்து அவர் வந்து எலெக்ஷன் பார்ட்டிக்கு நிற்கக்கூடாதுன்னு சொல்லியதுனால இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து டிஎம்கே ஆகுது. அந்த டிஎம்கேல வந்து எம்ஜிஆர் சாரை சேர்த்துக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 3 படம் 4 படத்தில் நம்ம கட்சி சிம்பிளும் இதுவும் காட்டுங்க, அது காமிச்சிங்கனாவே நம்மளுக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு கொண்டது தான் நம்ம எம்ஜிஆர் சாரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர் அந்த படத்துலலாம் அந்த சிம்பிளு, அந்த பாட்டு லைன்ஸு அவரோட இதை பண்ணித்தான் அந்த கட்சி ஓரளவுக்கு மேலே வந்தது. ஆட்சி அந்த இடத்துல அவர் ஆட்சியை பிடிச்சோன்னே சொன்னது, இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கல, வந்துட்டோம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. அண்ணா கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்போ அவங்களுக்கு அப்புறம் வாரிசாக வராங்க இல்லைங்களா, அந்த கொத்தடிமைஸ்ன்னு ஒன்று, அது ரொம்ப தப்பான விஷயம். இல்லைங்க, இது பண்ணுவார்னு விஜய் வந்து கட்சி தொடங்கினா நடிகர், இதே வந்து உதயனா போனா வந்து கலைஞரோட பேரன். வித்தியாசத்தை பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம்? ஏங்க அப்படித்தாங்க சொல்லுவோம். ஏங்க மீடியா அவங்க கையில இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் மீடியா யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல ஹைலைட் என்னன்னா, மேடை போட்டு யூடியூப் சேனல்ஸ் எத்தனை அவங்க கையில இருக்கு. இல்ல ப்ரோ, மேடை போட்டு உதயநிதியோடைய பையனை நாங்க வரவேற்கிறோம், அதான் அடுத்து புரியுதா? சப்போஸ் தான் அதுக்கு அடுத்து உதயநிதி சிஎம் ஆயிட்டா அதுக்கு அடுத்து ஒரு ஆளு வந்துட்டு குமரன் ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க தான் இங்க தெளிவா இல்ல குமரன் ப்ரோ, நீங்க தான் இங்க தெளிவா பேசுங்க. அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கும் அந்த இது சமூக நீதிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சுட்டு போயிடும் ப்ரோ. எனக்கு எலெக்ஷன் வருது ப்ரோ, அவ்வளவுதான். எப்படி ஓட்டு எடுத்து போயிருது இல்ல எலெக்ஷன் வருது. இல்ல நான் இத வந்து நாம போய் யாருக்கிட்டயாச்சும் கேட்டோம்னா வந்து பிஜேபி உள்ள வந்துருவானுங்க. எதுக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ, சமூக நீதி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு காதலர்களுக்குள்ள பேரண்ட்ஸ் வெட்டி விட்டாங்கன்னா அது வந்து ஆணவ கொலை. இதே ஒரே ஜாதி 2 ஜாதியில இருக்க 2 பேரு ஆளுங்க வெட்டிக்கிட்டாங்கன்னா அது வந்து கட்சி சண்டை, இல்ல ஏதோ ஒரு சண்டை, சொத்து தகராறு, அப்படி ஏறிக்குவாங்க. நியூஸ்காரங்க தான் சூப்பரா எழுதுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. இல்ல நிறைய பேர் அங்க மீடியாலே உட்காந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். அதாவது பத்திரிக்காரங்கன்னு சொல்லிட்டு சில பேரு இவரு விஜய் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் ஆரம்பிட்டோம், நாங்க கேக்குறோம் பாருங்க கேள்வி அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல ஒரே நிமிஷம் என்னன்னா, இவரை கூட பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து தனியா ஃப்ரேம் பண்ணாங்க, ஓகேவா, அவர் வந்து இது சினிமால இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதே பத்திரிகைக்காரங்க வந்து இவங்க ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன பிரஸ் மீட்ல வந்து இவங்க லாக் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு அதான் தெரியல. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து டிஎம்கேவை பாத்தீங்கன்னாலே அவனுக்கு முரணாதான் எதுவா இருந்தாலுமே பேசுவாங்க. என்னன்னா வந்து சமூக நீதி திராவிடம்னுவாங்க. இதே வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவர் வந்து தெலுங்கரு ஓட்டு போடக்கூடாது, ஒரு தமிழருக்கு தான் ஓட்டு போடணும்னு வந்தாங்க. அது ஒண்ணு.
அது இல்லாம மலையாளின்னாங்க. ஆஹ் ஆஹ் இது வந்து அடுத்தது என்ன ஆச்சு, அடுத்தது வந்து என்னன்னா வந்து இதே எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து எம்ஜிஆரை வந்து காங்கிரஸ் பி டீம்னாங்க. ஏன்னா வந்து அப்ப காங்கிரஸ்க்கு எதிர்ப்பால ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாம சொல்லங்க, அதே வந்து கலைஞரே தான் சொல்லிருக்கிறாரு நரேந்திர மோடி வந்து மிக சிறந்த முதல்வர்னு. அதே அந்த பிஜேபி இது காங்கிரஸ் பி டீம்னு சொன்னவங்க 2010க்கு மேல வந்து அவங்க கூடயே போய் ஒரு கூட்டணியை வச்சுட்டு இப்போ வரவங்க எல்லாம் பிஜேபி பி டீம்ன்றாங்க. இவங்க ஒரு ஒரு கரெக்டான ஸ்டாண்ட்ல அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் வந்து திமுகன்ற ஒரு கட்சி இல்லவே இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 60-70 வருஷ திராவிட ஆட்சியில வந்து நீங்க டிஎம்கே எவ்வளவு பவர்ல இருந்திருக்குன்னு பாருங்களேன். மினிமம் 30%, 70-30ன்ற ரேஷியோல தான் இருந்திருப்பாங்க. அவ்வளவு அதான் குமார் இதுல இவனுங்க ஆக்சுவலா வீக், பயங்கர வீக் இவனுங்க. ப்ரோ இதுல ஹைலைட் என்னன்னா அதாவது எப்படின்னா விஜயகாந்த் எதிர்கட்சியா இருக்கும்போது இப்ப மோடின்னு சொல்றாங்கல்ல, பெருசா நாட்டுல வந்து வட மாநிலத்திலாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பிரபலமா இருக்காரு. தமிழ்நாட்டுல அவரால் உள்ள நுழைய முடியல. ஆனா இருந்தாலும் அவர் அங்க டானு தான். அது நம்மளால ஒத்துக்க, அது இங்க இல்லைனாலும் அங்க அவர் டானு தானே, கரெக்டு தான். ஆனா என்னன்னா அங்க வந்து மோடி பெரிய சொல்றாங்க, அவருக்கும் சொந்தமா கட்சி கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது, எம்ஜிஆருக்கும் கிடையாது, காமராஜருக்கும் கிடையாது. விஜயண்ணா ஒரே ஒரு ஆளுக்கு தான், ஒரே ஒரு தலைவருக்கு தான் தமிழகத்துல சொந்தமா கட்சின்னு ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆர் கூட திமுக இருந்து பிரிஞ்சு போனவர் தான், வைகோவும் கூட திமுக இருந்து பிரிஞ்சு போனவர் தான். எல்லாருமே கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் தான் இன்னைக்கு வந்து ஏதோ சமத்துவம், சமூக நீதி, இப்ப ஏதோ பட்ஜெட் எல்லாம் கூட சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ சமூக நீதிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படின்ட்டு. சமூக நீதியை மையமா வச்சுதான் பட்ஜெட் எல்லாம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு திமுக சொல்லுதே, அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாம் தெரியல. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லதான் போறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பையில இருந்து சொல்றாங்க, இப்பயும் சொல்றாங்க, சமூக நீதி சமூக நீதிங்கிறாங்க. அவங்களோட கொள்கையே வந்து அங்க திரிக்கப்பட்டதே வந்து இல்லைங்க, அவங்க சமூக நீதி என்னன்னா வந்து இப்ப வந்து அந்த பாபர் மசூதி, அதுக்கு மேல ராமர் கோயில் கட்டுன்றது போராட்டம் பண்ணவங்க பாபர் மசூதி இடிச்ச உடனே போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க. அது அதெல்லாம் கிடையாது. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா தமிழ்நாட்டுல இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல பிஜேபி இழுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே, நெக்ஸ்ட் டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து இப்பயும் டிஎம்கே தான். இல்லன்னா சொல்ல முடியாது. இல்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ணாரு கலைஞர். அதாவது எப்படின்னா அன்னியன் டெம்ப்ளேட் தான் அலெக்ஸ். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒருத்தன், பிரிச்சு படிச்சதும் ஒருத்தன். அந்த கரெக்ட் தான். அதாவது குஜராத்ல வந்து மோடி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து இங்க இருக்க சத்துணவை அங்க வேற ஒரு மாதிரி போடுறாங்க. ஆனா அங்க வந்து எல்லாம் வந்து அதையும் சாப்பிட்டுக்கிட்டு, அதையும் தின்னுக்கிட்டு, அதையும் மோடியை பாராட்டி, அவங்களுக்கெல்லாம் வழி தெரியாது. சரி, நமக்கெல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கலப்பாங்களாம் அதுல. அதுதான் சத்துணவுன்னு சொல்லிட்டு மோடி அலைன்னு சொல்லிட்டு மோடியை பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து கலைஞர் வந்து மோடியை போடாது. இல்ல ப்ரோ, இங்கே சத்துணவு எல்லாம் சாப்பிட்டு எத்தனை குழந்தைங்க எவ்வளவு இப்போ 10 குழந்தைங்க ஏதோ இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறது வந்து ஓரளவு ஓகே. அதாவது நான் சாப்பிடுற மரியாதை இருக்கும் அப்படின்னு வச்சுக்குவேன். குஜராத்ல அப்படி கிடையாது. அதாவது சத்துணவு சாப்பிடலாம், நம்ம இதுல எவனாவது ஒருத்தன் வந்து சத்துணவு போனா பசிக்கு சாப்பிடலான்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான உணவு வந்து தமிழ்நாட்டுல போட கிடையாது. அதுல குறை சொல்ல மட்டும்தான் முடியும். அப்படிதான். அத வந்து பெருசா அந்த காலகட்டத்துல வந்து கலைஞர் வந்து மோடியை வந்து அப்படி இருந்து படிப்பறிவு இல்ல அவங்களுக்கு. ஆமா, படிப்பறிவு இல்ல, கண்டிப்பா. அதான் உண்மை அலெக்ஸ். அதுக்கு காரணம் யாரு? நிறைய பத்திரிகை எல்லாம் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து கலைஞர் வந்து மோடிய வந்து அப்படியே புகழ்ந்தத கலைஞரே சொல்லிட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அவர் 2வது டைம் ஜெயிச்சாரு, 3வது டைம் ஜெயிச்சாரு, பிஎம் ஆயிட்டாரு, தீயாத்தினவரு பிஎம் ஆயிட்டாரு. இதேதான் கதை. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஏதாவதுனா சட்டையை கிழிச்சிட்டு உள்ள வருவாரு, இதுதான் சமத்துவம். அப்ப கலைஞரை குண்டு கட்டா தூக்கிட்டு இல்ல கலைஞர் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இந்த ஒன்றிணையம் திட்டம் பாட்டு பாருக்குல்ல, அதுவா வந்து இது வந்து ஸ்டாலினுக்கு எழுதல, மோடிக்கு தான் எழுதுனாங்க. நல்லா கேட்டு பாருங்களேன் அந்த பாட்டை. ஒரு லோயலா மணியோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, யார சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, நான் கூட கேட்டேன்.
கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்லியிருப்பாங்க. நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது எப்படின்னா, மோடி இங்க இருக்க எல்லா அமைச்சர்களுக்கும் உதயநிதி உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. மோடியை பார்க்க அனுமதி கிடையாது. மற்ற மாநில முதலமைச்சருக்கு மோடியை பார்க்க அனுமதி கிடையாது. இங்க இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் பொசுக்குன்னு போய் மோடியை பார்த்து செல்ஃபி எடுத்துட்டு வராதியா? கேட்டா நைட்டுக்கு வந்து அனுமதி கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது, இதுக்கு அனுமதி கிடையாது. இல்ல ஆனா அது வந்து எப்படின்னு கேளுங்க. அதோட வந்து எப்படி போனாருன்னு பாருங்க. டிஷர்ட் போட்டுக்கின்னு போனாரு. இல்ல ஒரு குமரா, வெள்ளியம் எப்படி எப்படி இன்னொரு குமரா விஷயம் இல்ல இப்போ அந்த ஒன்றிணைவான்னு சொல்லிட்டு அந்த சாங் எப்பன்னா அந்த கோவிட் டைம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தனித்திரு வீட்டில் இரு விழிப்புடன் இருன்னும் போது ஒன்றிணைவான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் எதிர்க்கட்சி சொன்னாங்களே அந்த பாட்டு தானுங்க. ஆமா ஆமா அந்த பாட்டு தான் நல்லா மேட்ச் பண்ணி வரங்களேன். கரெக்டா ஓகே வந்து மோடிக்கும் இவங்களுக்கும் எழுதுன மாதிரியே கரெக்டா எல்லாத்தையும் வந்து மோடி அரசு எதிர்த்துக்கணும். வெளியில வந்து மோடி அரசை எதிர்த்து இங்க இருந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. இவங்க ஜெயிச்சுக்கணும், அங்க அவங்க ஜெயிச்சுக்கணும். அப்பனாதான் வந்து 2 பேரும் பொழைக்க முடியுன்ற ஸ்ட்ராட்டஜில தான் இவங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க கேட்கயா? ஹலோ ஹரிசா, நான் கேக்குதா? கேக்குது சொல்லு. கேக்குது அதாவது அப்படிதான் ஸ்ட்ராட்டஜி. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதான் வந்து போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஒருத்தருமே இப்ப வந்து கட்சியாவே மதிக்கிறது கிடையாது. 365 நாளைக்கு 365 செருப்பு வச்சிருந்த அம்மாவை சிறந்த ஆளுமைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். கரெக்ட் தான், அது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். அதாவது எப்படின்னா நமக்கெல்லாம் தெரியல. அதாவது அப்ப அந்த அம்மா வந்துச்சு கலைஞரை விட சிறப்பா ஒருத்தரை விட ஒருத்தர் கொஞ்சம் பெட்டரா ஆட்சி செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க நல்ல ஆளுமைப்பா, இவங்க சிறந்த ஆளுமை, இவங்க எனக்கு ஓகே. அந்த மாதிரிதான் நடந்துச்சு. கடைசியில வந்து அந்த அம்மாவும் வந்து 365 நாளைக்கு 365 செருப்பு, 365 சேரி அதெல்லாம் போயிட்டு கடைசியில ஜெயில எல்லாம் இருந்துட்டு வந்துட்டு கேக்குதா ப்ரோ? கை தூக்கிருக்காங்க. கடைசியில வந்து அதுக்கப்புறம் இறக்கும் போது இறந்துட்டாங்க. இறந்த பிறகு சின்னம்மான்னு சொல்லினா கூட பரவாயில்ல, தியாக தலைவி சின்னம்மான்னு சொல்லிட்டு இதுல என்ன பெரிய என்னன்னா பன்னீர்செல்வம் எடப்பாடி பிரிஞ்சு எடப்பாடி போய் காலில் விழுந்து அத கட்சியை காப்பாத்த போராடி அது கேப்ல ரஜினி வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி சிஸ்டமே சரியில்லையாம் அது சொல்லி ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி டேக் போட்டாங்களே, அது என்னது, ஐயோ என்னமோ டேக் போட்டாங்க. இல்ல இப்ப இல்லன்னா இப்போ எப்போ அது இல்ல தேவையில்ல, அதை விட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம இங்க இதை இல்ல அந்த மாதிரி எல்லாம் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டு வரணும். அந்த மாதிரி எல்லாம் போட்டு எலெக்ஷன் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கடைசியில அந்த கட்சிக்குள்ள ஏடிஎம்கே எல்லாம் பிரிஞ்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் மாறி மாற்றம் இப்ப இதுலயே தெரிஞ்சு போச்சு. அதாவது எம்பிலேயே வந்து திமுக தான் ஜெயிச்சிருச்சு. அப்பயே வந்து ஏடிஎம்கே இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப மாற்றம் ஒண்ணு வந்துச்சுன்னா அது வந்து அதிமுகவும் கொண்டு வர போறது கிடையாது, பாமகவும் கொண்டு வர போறது கிடையாது, எந்த கட்சியும் கொண்டு வர போறது கிடையாது. எல்லாம் வந்து ஒரு கட்சியை வந்து இல்ல பேசிக்கிறாங்க. நான் அப்பதான் வெளியே வந்து பாமக வந்து மாற்றம் சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லல. ப்ரோ அது விடு ப்ரோ, அது இல்லனா இல்ல நான் பாமகன்னு சொன்னதுனால நீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டு செவுத்துல போட்டுருந்தாங்க. ஒரு எங்கேயோ போறப்ப சின்னதா போட்டிருந்தாங்க பார்த்தேன், அதான் சொன்னேன். அதே மாதிரி மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது சீமான் பேசிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாரு, அது வேற விஷயம். அதே மாதிரி அன்புமணி ஜெயிச்சா அது ஒரு தொகுதிக்கு மட்டும் இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு 2 நாளோ 3 நாளைக்கோ முன்னாடியே அவங்களோட வருஷ அறிக்கை ஒண்ணு விட்டாங்க, ஒண்ணு வரவறிக்கைன்னு. அது யாராவது பாத்தீங்களா? அது என்ன கடைசியில வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க வரவறிக்கையை பார்த்துதான் வந்து மத்த எல்லாரும் பட்ஜெட்டே தாக்கல் பண்றாங்கன்னுட்டாங்க டப்புன்னு. இதெல்லாம் நீங்க வந்து அந்த இதை கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல சமூக நீதி சொல்றதே காதுல வாக்கு அரிசி. இல்ல ஒரு நிமிஷம் குமரா, அதுவும் ஏறக்குறைய சமூக நீதி அவங்க தானே பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாத இதுவே சமூக நீதி வந்திருக்குல்ல. அவ்வளவுதாங்க 2026ல திரும்ப வந்து
கேட்ட ஒதுக்கிறேன். எல்லாரும் வாயில ரெண்டாயிரத்தி இல்ல எல்லாரும் வாயில தானடா கேஸ் லைட்டிங் பண்ணுவீங்க. பத்த வச்சிருவா கொளுத்திடுவா. 2026 நீங்க எப்படி பாக்கணும்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் கூட்டணி, டிவிக்கே தனி கட்சி அப்படி பார்த்து ப்ரொமோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அப்படிதான் பேசில. அது உண்மை. அதான் அந்த கூட்டணியில வந்து டிவிக்கே ஓட்டுட்டீங்க. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ சொல்லுங்க வேற வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு வேற வாய்ப்பு இல்ல. பிஜேபி எதிர்க்கிறதுக்கு டிஎம்கேவை தவிர நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வேற வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு இத்தனை நாளா. அதனாலதான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. இப்போ நமக்கு டிவிகே நம்ம வந்தோம்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாய்ப்பா நம்ம இருக்கோம். கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ பிஜேபிய எதிர்க்கிறதுக்கு உண்மையாவே இப்ப டிஎம்கே கிட்ட இருந்தா நம்ம காப்பாத்தி ஆகணும். நம்ம வந்துதான், ஏன்னா அவனுங்களே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பேக் எண்ட்ல. எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் கூட வீட்டுல வந்து திமுக வந்து மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அதாவது நான் இப்ப யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேப்டன் இறந்தப்ப கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் தான் இறந்துட்டாரு, கேப்டனுக்கு போட்டுடலாம் அப்படின்னாங்க. அவர் கேப்டன் இறந்த பிறகு அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு கேட்டேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதுக்கு விஜய்க்கே போட்டுடலாமே. அதுக்கு போட்டு பிரேமலதா போட்டு யாரு வந்து அது வந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா பொசுக்குன்னு விஜய்ன்ட்ட அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து எங்க அம்மா எல்லாம் கதி கலங்கி போயிட்டாங்க. அப்படியே காட்டுக்கு வர வேலையாட்கள் போடுறவங்கள ஏயா திருப்பி கேக்குற? இல்ல இருங்க, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து கலைஞர் தான் மூச்சு, கலைஞர் தான் பேச்சுன்னு இருக்க ஒரு ஆளு விஜய்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி போட்டுருச்சு. இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க, வேலைக்கு வந்திருக்கவங்க எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. நீ ஏன் திமுகன்னு சொல்றது? அன்னைக்கு பூரா வந்து தமிழக வெற்றி கழகம் தான். அதாவது 60 வயசு 65 வயசு முதியோர்கள் எல்லாமே, காட்டுல இருக்கவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான் பேசிக்கிறாங்க. நான் போய் ஊர்ல ஓட்டே கேட்க தலைவல, அவங்களே கேட்டு வச்சுட்டாங்க முக்காவாசி. இப்ப நான் போயிட்டு வந்து கட்சியில சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டா போதும், கட்சியில யார்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்க போறாங்க. அந்த மாதிரிதான் எங்க ஊர்ல இப்போதைக்கு சுச்சுவேஷன். நான் வேணா வந்து ஒரு நாள் வந்து பேட்டி எடுத்து ட்விட்டாவே போடுறேன். வந்து கட்சியில சேர்ந்த பிறகு இது மாதிரி போட்டு எத்தனை பேர் சேர்றாங்க, எத்தனை பேர் பண்றாங்க, கண்டிப்பா ட்வீட் போடுறேன் நான் ஒரு நாள். முக்கியமா முன்னாடி யார சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற இதையும் டீடைலையும் வாங்கிருங்க. ஆமா கண்டிப்பா. இன்னொரு விஷயம், ஊர்ல நீங்க டிவிகேல சேர்றாங்களா எல்லாரும்? குமார் நீயே டிஎம்கே தானே? இல்ல பிஎம்கே. சரி ஆமாடா, நான் வந்து போய் இரு ஒரு நிமிஷம் நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நானும் டிஎம்கேக்கு தான் வந்து போன எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு போட்டேன். ஆனா இதுக்கு மேல வந்து போட மாட்டேன். எனக்கு வந்து இல்லடா, நம்ம அது எப்படி பார்ப்போம், இது வரைக்கும் 10 வருஷம் அவன் கொள்ளடிச்சிருக்கிறான்னு பார்ப்போம். இதுக்கு மேல கொடுத்தா அவன் மொத்தமா முழுங்கிட்டு போயிடுவான். இவங்கிட்ட கொடுத்தாலும் வந்து கொடுத்தானுங்க, அவன் 10 வருஷத்துல பண்ணதே 3 வருஷத்துல பண்ணிட்டான். என்ன பண்றது? ஒண்ணும் பண்றது தப்பு பண்ணிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இல்ல உங்க ஊர்ல 2 மலையை காணாம, அதை போய் செக் பண்ணுங்க. மலையை காணுமா? மலையை காண இங்க இருந்து கிளறியே காணுங்க. மலையா இருக்கிறதுக்கு பிளான். சேலத்துல ஒரு மலையை சிரண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பிரைபுங்க. எல்லாத்துக்கும் பிரைப் வாங்குறானுங்க. குமார் ஒரு நிமிஷம் கிஷோர் ப்ரோ, மலையை தரமாட்டாமாக்கிட்டு அங்க வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னா இவங்களும் ஊங்க விட்டுருவாங்க பாரு, சத்தியமா நடக்கும். ஹலோ சொல்லுங்க. ஹரிஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ நம்ம டிஎம்கே மட்டும் பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி மூணுமே ஆப்போசிஷன் தான் ப்ரோ. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வந்து தலையால தண்ணி குடிச்சாலும் வரப்போறது இல்ல. ரூலிங் ப்ரோ இப்போ ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல சார் இன்டர் பண்றது தப்பா நினைக்காதீங்க. இப்ப சினிமா பத்தி சும்மா சொல்றேன். ஏன் சினிமா பத்தி சொல்றேன்னா, நம்ம வந்துட்டு இப்ப ரஜினி விஜய்னு ஒண்ணு போச்சு, இல்ல அப்ப இல்ல அஜித் ஃபேன் சண்டை போடுவோம்.
யாராவது சூர்யா ஃபேன் கிட்ட சண்டை போடுவீங்களா? அந்த மாதிரிதான் இது பிஜேபி. ப்ரோ அப்படி இல்ல தேர்டா ப்ரோ. ஒண்ணு இல்ல இருக்குன்னா இல்ல யாரும் கண்டுக்க இதுல மாட்டாங்க. இதுல ஒரு இல்ல சேஞ்ச் அதுவும் இருங்க கையில ஒரு எடுக்கணும். இல்ல இல்ல அதுவும் ஒரு அங்க இல்லங்க ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்லிடுறேன் கேட்டதுக்கு. என்னன்னா இவன் நானும் இது நினைச்சிருக்கேன்டா அலெக்ஸ் நீ சொல்ற பாயிண்ட். பட் அது சினிமா, அதுல நம்ம ஆல்ரெடி மேல வந்துட்டோம், இதுல இப்பதான் நம்ம என்டர் ஆகுறோம். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் தான். ஆனா இப்போதைக்கு போட்டிங்கிற போது நம்ம என்டர் ஆகும் போதே ஒரு பிக்கஸ்ட் ஃபோர்ஸா என்டர் ஆகும் போது கண்டிப்பா நம்ம டார்கெட் டிஎம்கே தான். ஆனா இப்ப எதுக்குன்னா நம்ம டிஎம்கே மெயின் டார்கெட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஏடிஎம்கே ஒன்ஸ் இவர் அனௌன்ஸ்மெண்ட், மாநாடு, கொள்கை அறிவிப்பு, அண்ணே செயல் திட்டங்கள் அறிவிப்பு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் தான் நம்ம இது பண்ண அண்ணே இது போறோம். இது அப்படி வந்து அப்படி டிஎம்கே இல்லைண்ணே. மட்டும் கிடையாது. இப்ப என்னன்னா நம்ம ஏன் ஏடிஎம்கே பிஜேபி பார்க்க போகலன்னா அவனுங்க பவர்ல இல்ல, அவனால எதுவும் பண்ண முடியாது. பவர்ல இருக்கவங்க தான் இல்ல வந்து இல்ல அவன் இல்ல பண்ற தப்பெல்லாம் கேட்க ஏங்க இல்ல இல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு இல்ல நிமிஷம் இல்ல தப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. பிஸ்மி 200 ரூபாய் வாங்கிட்டு டிஎம்கே அடிக்காதீங்க பிஜேபி அடின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல அவன் இல்ல இந்த மாதிரி தான் ஒரே வீடியோ போட்டான். நிமிஷம். டேய் அலெக்ஸ் எல்லாரும் தளபதி இல்ல இல்ல யானை அலெக்ஸ் மட்டும் இருங்கப்பா தான் இல்ல இருங்கப்பா, அலெக்ஸ் கொண்டு இல்ல குறுக்க குறுக்க கிடையாது பேசாதீங்க, அலெக்ஸ். ஒன் பை ஒன்னா பேசுங்க. ஓகே. பவர்ல வந்து யாரு இருக்காங்களோ அவங்க தான்டா தப்பு பண்ணுவானுங்க. அவனுங்கதுல தான் நம்ம கேள்வி இல்ல கேட்க அவங்க ஜி முடியும். தான் யானைன்னே அதான் மென்ஷன் பண்ணாரு. இல்ல ஜி புரியுது புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஏன் தெரியுமா பிஜேபி அலையன்ஸ் இருந்து வெளியே வந்துச்சு? இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிங்கன்னு ஒரு இது இருக்கு சரிங்களா? இது அந்த வந்து பிடிக்காதுன்னு ஒரு மேட்ரு இருக்குது. அதனால தான் அங்கேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு ஓட்டு ஒழுகும் அப்படின்ட்டு நம்ம எதிர்க்கும் போது நம்ம அங்கே சென்ட்ரலும் என்ன இங்கே ஸ்டேட் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ சென்ட்ரலும் அது நம்ம இதில் இருக்கணும் இல்ல அப்படிங்கிறது சஞ்சய் தான் ப்ரோ, நம்ம இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சென்ட்ரல் என்ன வந்து தெரியுங்களா, இப்ப 3 பேர் வீடியோ போடுறாங்கன்னு வைங்களா, பிஸ்மி அந்தரன் சக்திவேல் போடுறாங்கன்னு வைங்களா, சக்திவேலை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா யாருன்னே தெரியாது. சோ அந்த மாதிரிதான் இங்க வந்து பிஜேபி, நம்ம வந்து பிஜேபி தல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீ அவசியம் இல்லை. ஏடிஎம்கேவை கண்டுக்க வேண்டாம் தல. ஏடிஎம்கே கண்டுக்க வேண்டாம். டிஎம்கேவில் எந்த அளவுக்கு வச்சு பார்க்குறீங்களோ பிஜேபியும் அதே இடத்துல வச்சு பாருங்க. அதுதான் நம்ம பொலிட்டிக்கல் அது பார்ட்டி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு உண்டான நம்ம சென்ட்ரலுக்கும் ஆப்போசிட்டு தான், ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டு தான். இந்த ரெண்டையும் இந்த மாற்றி விஷயம் தான் நம்ம வர்றோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். நம்ம இந்த விஷயம் 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்பயும் நம்ம சண்டை போட்டுதான் ஆனால் பார்த்துட்டு நீங்கள் இருக்கோம். நினச்சிட்டு இருக்கிறீங்க இவங்கெல்லாம் சண்டைக்கு வரமாட்டாங்கன்ட்டு. கம்பல்சரி நம்ம வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. 2024 இல்ல இல்ல எலெக்ஷன் இப்ப அவங்க என்னன்னா சேர்ந்து சண்டை நம்ம போட்டுருவாங்க. மைண்ட் செட் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு இல்ல, சண்டைக்கு வரட்டும்னு வெயிட் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம போய் ப்ரோ இந்த தேவையில்லாம கேட்டா இது ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் இப்போ ட்ரை மேல பண்ணுவாங்க. ஒரு சில இதெல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, அதுக்கு என்ன ஏதாச்சும் ஆப்போசிஷன் இருந்தால் அது ஆப்போசிஷன் பேசிடுங்க. இப்போ அவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இப்போ சென்ட்ரலில் ஒரு 3 மாசத்துல இத்தனை நாளாக ஏன் கொண்டு வரல, இப்போ ஏன் கொண்டு வராங்க, அதை பற்றியும் நம்ம குரூப்பில் பேசணும் அப்படிங்கிறது. இப்ப எலெக்ஷனுக்காக அவங்க பண்ணுறாங்கல்ல, அந்த நம்ம இன்னையிலேருந்தே பாலிடிக்ஸ் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம டார்கெட் வந்து நம்ம தமிழக ஏங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 படத்துக்கு ஆப்போசிட்டாக பேசாமல் அப்படி இல்லை நம்ம இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கும்போது எல்லாருமே நமக்கு ஆப்போசிஷன் தான் இருக்காங்க. நம்ம தனி, மற்றவங்களாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்டே சொன்னேன். நான் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி 3 பேரும் கூட்டணி, 3 பேரும் ஒரே கார்னர் பார்த்து அடிங்க. அதே தான். நான் அதிகமாக டிஎம்கே பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம், மற்றவங்களை இல்ல விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இல்ல என்ன இப்போ காரணம்னா நம்மளை எதிர்க்கிறது ப்ரோ இவங்க மட்டும் தான், டிஎம்கே மட்டும் தான் இல்ல ஏத்துட்டு ப்ரோ இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஓகே தான். விட்டுருங்களேன். இப்ப வந்து நீங்க ஏடிஎம்கே அடிக்கணும்னா எந்த ஏடிஎம்கே அடிப்பீங்க? பழனிசாமி ஏடிஎம்கே அடிப்பீங்களா இல்ல ஓபிஎஸ் ஏடிஎம்கே அடிப்பீங்களா? ரெண்டுத்துல எதை அடிப்பீங்க? ஏங்க பழனிசாமி மேட்ரே இல்லைங்க. இது சாரி, இது ஓபிஎஸ் மேட்ரே இல்லைங்க, சாரி பழனிசாமி தான் மேட்ரு. அதுதான் ப்ரோ ரெண்டு பேருமே மேட்டர் இல்ல. இல்ல உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா? பாத்தீங்களா? உங்களுக்கே வந்து சஞ்சய் கன்ஃபியூஸ் ப்ரோ ஆகுது. அவங்களே அந்த டங் இதுல தான் ஸ்லிப் ப்ரோ ஆயிடுச்சுங்க, இருக்காங்க. சாரி. இப்ப அவங்கள போய் நம்ம என்ன இப்போ பண்றது? வந்து இப்போ ஏடிஎம்கேல இருக்க மோஸ்ட்லி வந்து இப்போ வரைக்கும் வாய் பேசல. என்ன காரணம்னா அவங்க கட்சியே காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா, ஏடிஎம்கே இப்போ யார் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் தெளிவு இல்லை. அண்ணாமலைக்கு ஃபயர்லாம் விட வேண்டாம் நம்ம குரூப்ல. அதான் உங்களுக்கு சிறப்பா ஒரு என்னங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அண்ணாமலைக்கு யாருங்க ஃபயர் விடுவா? எவனுமே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அண்ணாமலைக்கு சிலர் ஃபயர் ஃபயர் விட்ட 2 பேரும் நான் கோட் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு மேட்டர் இல்ல. 2-3 பேர் இருப்பான் தான், எல்லாத்துலயும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றவங்க இருப்பான்.
இப்போ தலைவர் என்ன ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்றாரோ அங்க வந்து தானே ஆகணும். ஆமா, அதுக்கப்புறமா மோடி பட்டையை கழிச்சுட்டு போய் அங்கேயே போய் உட்காந்துருந்தா சொல்ல போறோம். அவன் ஒருத்தன் சப்போர்ட் பண்றதுனால நம்ம எல்லாம் அங்க போயிட போறோம்ன்றது கிடையாது. இப்போதைக்கு கட்சி பேர் இருங்க கட்சி பேர் சொன்னதுல இருந்து எங்க கிட்ட வம்பிழுக்கிறது இப்ப வரைக்கும் டிஎம்கே மட்டும்தான். என்ன ரீசன்னா அது முன்னாடியே சங்கி மாறி ரசோத்தா இருக்கான், அவன் வந்து தெளிவா சொல்லிட்டான். அங்க 50% ஓட்டு உடைக்கிறதே நாமங்க. அவங்க எடுத்து தான் தீருவாங்க. முதல் நாள்ல இருந்து அவன் ஆப்போசிட்ல இருப்பான். ஏன்னா 50% அதுதாங்க இப்ப ஓட்டு அங்க போக போகுது. 2024 நமக்கு அகைன்ஸ்டா வந்து போய் யாருக்கிட்டையும் வம்பு இழுக்க வேண்டாம், நம்ம அமைதியா இருப்போம், அவனுக்கு அடிச்சு மாஞ்சிக்கிட்டோன்னு அவன் குளிர் ஆயிரான். அது தெரியுது எல்லாருக்குமே. விஜய் ஃபேன்ஸ்ல முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அவனுங்க ஆரம்பிக்க மாட்டானுங்க. ஆனாலும் நாங்க எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா பிஜேபி பொழப்போம். நீங்க வேணா பாருங்க, செய்வாங்க. சஞ்சய் ப்ரோ சரி, கொஞ்சம் வந்து இவங்க திவ்யாவும் தினேஷும் பேசிட்டோம். அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பி அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். திவ்யா சொல்லுங்க, பேசுங்க. அடுத்து தினேஷ் ப்ரோ பேசுங்க. நன்றி ஹரிஷ். ஓகே, நாளைக்கு டெஃபினட்டா கட்சியுடைய அமைப்பு, அந்த எண்ணிக்கை, நம்ம ஆட்களை வந்து எப்படி உள்ள கட்சிக்குள்ள இது இணைக்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த எலெக்ஷன் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் இதுதான் பதில். ஒரு கட்சியோட ஃபர்ஸ்ட் உட்கமைப்பு அந்த இது இல்லாம, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணாம நீங்க எந்த ஒரு நிலைப்பாடும் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ரொம்ப ஆபத்தா தான் போய் முடிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க எதிர்பார்க்கறதே வந்து நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோமா அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் கட்சி ஒருங்கிணையவே இல்லை. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு இன்னும் அந்த அந்த நிலைமைக்கே நம்ம கட்சி வரல. அது இப்பதான் படிப்படியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப காமெடி தான். நிலைப்பாடு என்னன்னு நிலைப்பாடு சொல்லிடலாம். பட் அது வந்து டெஃபினட்டா இந்த 2 monthsல ஏன்னா இந்த பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் இப்ப புதுசா பேசுறோம். நம்ம பாலிடிக்ஸ் வந்து புதுசா மேடைகளா இருக்கட்டும், இங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவர் ஒரு நிலைப்பாடு அறிவிச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்போம். அதனாலேயே வந்து தவிர்த்தது ரொம்ப நல்ல விஷயம். டெஃபினட்டா நாளைக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப அதர் டிவிகேவால என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் இந்த 2 weeksஆ அப்சர்வ் பண்ணதுல சொல்றது என்னன்னா, டெஃபினட்டா டிஎம்கே வந்து சொல்லலாம், அவங்க வந்து வெல்கம் பண்ணலாம், சந்தோஷமா வெல்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பிளான் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த ஆட்சி அமைச்சு இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து அவங்களுடைய புதல்வன் உதயநிதிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்து அடுத்தது அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு எண்டு கார்டு போட்டு டெஃபினட்டா தூக்கத்தை வந்து பல பேர் வந்து கலைச்சிருக்கும். நம்ம டிவிக்கு இதுல வந்து அஃபிஷியலா வந்தது. நீங்க பாஜக பாத்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாம் வந்து சொல்ல முடியாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா கொஞ்சமா ஒரு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி எடுத்து வச்சோம், கடைசியில இப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நான் அந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பத்தி ஆக்சுவலா வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே தொண்டர்களும் சரி, அந்த கட்சியில உள்ளவங்கள ஈஸியா வந்து நம்ம கட்சிக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் நானுமே லிட்ரலி பார்த்துருக்கேன். எங்க ஃபேமிலி சைடும் அந்த மாதிரி ஏடிஎம்கேல நிறைய பேர் இருந்தவங்கள. இப்போ என்ன பண்றது, யாருக்கு சப்போர்ட், அவங்க நியூஸ் சேனல் கூட வந்து அவங்க அந்த கன்ஃபியூஷன் இப்ப நீங்க பேசுறதுல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாப்பாங்க, ஜெயா நியூஸ் பாப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கே விருப்பம் இல்லை. எதை பத்தி பாக்குறது, யார் பக்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனே ஒரு நிலையில தான் இருக்காங்க. அதுதான் ட்ரூ. ஆக்சுவலா பல வருஷமா அந்த கட்சியில இருந்த தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல கட்சியில வந்து ஏதோ ஒரு வகையில பணியாற்றின எல்லாரோடைய நிலைமை இதுதான். ஸோ அவங்கள டெஃபினட்டா வந்து நம்மளுடைய கட்சியோடைய அப்கமிங் அப்டேட்ஸ்ல கொள்கைகள் ஆல்ரெடி தெரியும். நம்மளுடைய பேஸ் கரப்ஷன் ஃப்ரீ அண்டு மத சமயம் இதெல்லாம் இல்லாம ஒரு
சமநிலை அரசியல் இந்த விஷயம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்டேட் என்னென்ன கிடைக்குதோ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட டெஃபினட்டா சேர்க்கும்போது எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் முழு பெர்சன்டேஜும் சொல்ல முடியாது. பட் ஓரளவு அந்த சைடு ஏடிஎம்கே உடைய பெர்சன்டேஜ் வந்து நம்ம கன்வெர்ட் ஆகும். டிஎம்கே உடைய நிலைப்பாடு தான் வந்து அப்கமிங் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் அவங்களுடைய பொசிஷன் என்ன. அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுடைய அஜெண்டா வேற. அவங்க பிஜேபியா இதுவா திராவிடமான்னு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து 2026ல ஒரு பெரிய எல்லாருக்கும் புல் ஸ்டாப். நீங்க எல்லாருமே அமைதியா இருங்க. இது என்ன சொல்றது, தமிழகத்தை வெற்றி பாதையில கொண்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்கு முக்கியமான விஷயம் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது கரப்ஷன் இல்லைனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளா இருக்கலாம். இதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஐ திங்க் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க எடுக்கிற எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. என்னமோ வந்து அரசியல் வந்து இப்படிதான் வரணும், அப்படிதான் இருக்கணும். அரசியல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏன் இந்த நிலைப்பாடு இப்படி எடுக்கணும், இது எடுத்திருக்கணுமே, இது முக்கியமான களமாச்சு. அப்படி கிடையாது. இது எனக்கு நம்ம கட்சி டிவிகே வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒண்ணுமே வந்து நிதானமா எடுக்கிறாங்க, கரெக்டா எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் ஒரு கரெக்டான ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணாமா? ஒரு 2 வருஷங்கிறது ஒரு ஆக்சுவலா அது பத்தாது ஒரு கட்சியை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு. பட் இவங்க போற இந்த நிதானத்தோட டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸோடைய ஒரு ஒத்துழைப்பு நான் கவனிச்சுட்டு தானே வரும். பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. இவ்வளோ ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு இருக்கிறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம கட்சிக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றது, தலைவர் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து டெஃபினட்டா பேசுறது கரெக்டா பேசுறாரு. என்ன வாழ்த்துக்கள் சொல்லணுமா, அவருக்கு விஷ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு. இந்த டைம்ல தேவையில்லாம நிறைய விஷயங்களை வந்து பேசுறது பயங்கர கான்ட்ரவர்சியலா கொண்டு போய் எப்படிதான் இந்த 2 மாசத்துல வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்ச வேகத்திலேயே நம்ம மேல நிறைய விமர்சனங்களை திணிச்சு ஏதாவது ஒண்ணு வழி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போறதே ரொம்ப பக்காவா இருக்கு, கிளியரா இருக்கு. ஆக்சுவலா ஒன்னும் ரஷ் இல்ல, எதுவுமே அவசரப்பட வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே தெளிவா இருந்தோம். ஏன்னா இந்த 2 வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக் ஓகே, அந்த இலக்கண பிழை அப்படி இப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்தது வந்து உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த 2 வீக்ஸ் டைம்ல எல்லாருமே நம்ம நிதானமா இருந்தோம். நிறைய பேர் வந்து நம்ம வாயில வந்து அந்த விஷயத்த வச்சே கேட்டு பிளே பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு அஃபிஷியலா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எந்த ஒரு போஸ்டிங்ஸும் இன்னுமே வரல. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கட்சி ஒரு சூப்பரா ஒரு ஒழுங்கான முறையில நடக்கிறத நான் கவனிக்கிறேன். அப்போ இதுவே இப்படின்னா இன்னும் அவரு வந்து களத்துல இறங்கி மாநாடு ஸ்டார்ட் பண்ணி கொள்கைகள்லாம் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி இது எல்லாருடைய பொறுப்புகள் பதவிகள்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு பக்காவான கட்சியா நம்ம கட்சி வருங்கிறது டெஃபினட்டா எந்த டவுட்டுமே இல்லை. லெட்ஸ் சி நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்கங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாருமே நம்ம கவனிச்சு நம்மளோட இன்புட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இல்ல நீங்க சொன்னதுலயே ஜெயா நியூஸ்னு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. அதை முடிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். சரி, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ். அடுத்து டிவிகே விஜய், நீங்க பேசுங்க. சேலம். அவங்க சொன்ன மாதிரி கரெக்டு தான் ப்ரோ. ஜெயா நியூஸ் யாருமே பாக்குறது இல்லை, அதெல்லாம் உண்மைதான். பட் ஆனா எப்பவுமே வந்து இங்கே ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா ப்ரோ? ஏடிஎம்கே கட்சியில லோக்கல்ல இருக்கவங்க, மதுரை இந்த சவுத் சைட்ல இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? சவுத் சைடு தான், நான் கட்சியில இல்ல. பட் எனக்கு ஓரளவுக்கு இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஏடிஎம்கே வந்து சவுத் தமிழ்நாடுல ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது.
பட் இப்போ வந்து இன்னும் டிட்டோரியேட் ஆயிருக்குன்றதுதான் உண்மை. ஒன்றும் இல்லாம அந்த கட்சி போய்கிட்டே இருக்கு கொஞ்சமா. ப்ரோ அப்படியெல்லாம் கிடையாது. சவுத் சைட்ல ஒண்ணுமே கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அரசியல்னு வந்துட்டா இப்ப நான் பேசுறது தப்புன்னா ஒன்றும் கிடையாதுன்றதுனா அப்புறம் ஏன் ப்ரோ நான் அதான் கேட்குறேன்ல. இப்போ 2021 வந்துட்டு கொங்கு சைட்ல கிடைச்ச டாமினேஷன் ஏன் ஆமா, உங்களுக்கு சவுத் எங்க சைட்ல சைட்ல கிடைக்கல? நாங்க கொங்கு சைடு தான், சேலம் ஃபுல்லாவே. சேலம் இந்த பக்கம் எங்க சைட்ல ஃபுல்லாவே. ஏன்னா அரசியல்னு வந்துட்டாலே கேஸ்டிசம் ஓட்டு பார்த்துதான் ப்ரோ ஆகணும். அதுதான் ப்ரோ அப்படி சொல்றேன். கரெக்ட். பிரிங்க. அந்த ஒன்னே ஒண்ணு கேஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு பேசிக்கிறேன். உங்களுக்கு சவுத் தமிழ்நாட்டுல சவுத் ஏடிஎம்கே சைடு தான் ப்ரோ. இல்லைன்றதான் இங்க பிரச்சனையே. ப்ரோ ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சவுத் சைடு தான் ஏடிஎம்கே தான் மாசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க ப்ரோ. டிஎம்கே எல்லாம் அங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து அப்படி கிடையாது ஒண்ணு ப்ரோ. சின்ன பையன் உதயநிதி ஒரு மாநாடு வச்சு, இளைஞரடி மாநாடுன்னு வச்சு. ஒன்றும் கேட்கல ப்ரோ. கேக்குதா? கேக்குதாண்ணா? கேக்குது, சொல்லுங்க. சின்ன பையன் உதயநிதி. அதாவது நம்ம விஜய் அண்ணாவை கம்பேர் பண்ணும்போது உதயநிதி சின்ன பையன் தான். கலைஞர் நூற்றாண்டுக்கு விழாவுக்கு அவ்வளவு அதுதான் பேர் பிரச்சனை போகல. சொல்றேன். ஏடிஎம்கே இடத்துல வந்து ப்ரோ டிஎம்கே இன்னைக்கு மாநாடு ரெண்டு வச்சது விஷயத்துல எவ்வளவு தான் பெரிய ப்ரோ விஷயம். கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து கேஸ்ட் அப்படி சப்போர்ட், பார்த்தா இன்னொன்னு வந்துட்டு ஏடிஎம்கே மணி பவர் ப்ரோ. டிஎம்கேன்னுல பேசியாகணும் ஓகேவா? ப்ரோ. இந்த ரெண்டும் வந்துட்டு எங்க ஒருத்தர் கைக்கு ஒருத்தர் வருதோ ஒருத்தரா அங்க பேசுங்க, ஒருத்தர் ஒருத்தரா பேசுங்க, கேக்குதா ப்ரோ? ஒருத்தர் ஒருத்தரா. டிவி எப்படி வந்து யாரு சேலத்துல பேசுறா? ஏடிஎம்கே எனக்கு ஸ்ட்ராங்னு கேட்கவே எதை இல்லையே. வச்சு நான் நீங்க மட்டும் தான் சொல்றீங்க? பேசுறேன். யார் அதாவது பேசுறா? 7 கிலோமீட்டர் போகவே 6 மணி நேரம் போனோம் ப்ரோ பஸ்ல. நான் போனேன். ப்ரோ ஹரிஷ் ப்ரோ கேக்குதா? வேற யாரும் பேசுறாங்க? எனக்கு அவரு பேசுறாரான்னு யாருங்க பேசிட்டு இருக்கிறது? ஹரி பேசுறது இன்னொருத்தவங்க யோ ஹரி இரியா, ஒரு நிமிஷம் இரியா. டிவிகே விஜய்ங்கிறவர் பேசிட்டு இருந்தாரு. நடுவுல எப்ப நீ பேச ஆரம்பிச்ச? ஒரு நிமிஷம் இல்ல இரியா. நான் கேட்டதான் நான் பேசினேன். கேட்கலையாண்ணா? இல்ல இரு ஒரு நிமிஷம். டிவிகே பேசட்டும், சச்சின் பேசிட்டு இருக்கான். அவன் 2 பேரும் பேசட்டும். சரி ஓகே. ப்ரோ டிவிகே பேசுங்க ப்ரோ. நானும் ஆத்தூர் தான், எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் அந்த மாநாடு நடந்தப்ப மாநாட்டுல தான் இருந்தேன். அது ஃபுல்லாவே சவுத் சைட்ல இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் காசு கொடுத்து தான் ஆளை கூட்டிட்டு போனாங்க. இப்ப எங்க ஊர்ல இருந்தே 4 பஸ் ஃபுல்லாவே போச்சு. நீங்க கூட்டம் சேர்றத என்னைக்குமே பாக்காதீங்க ப்ரோ. டிஎம்கே ஏடிஎம்கேல வந்து கூட்டம் சேர்றத பொறுத்து என்னைக்குமே கிடையாது. இப்போ நம்ம சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சேலம் சைடு ஃபுல்லாவே மேக்சிமம் கவுண்டருங்க அதிகமா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பாமக அந்த கட்சியோடைய அந்த கேஸ்ட் அதிகமாவே இருப்பாங்க. இன்னும் சவுத் சைடு கீழே போனீங்கன்னு வைங்களேன், முக்குலத்தோரோட ஓட்டு அதிகமா இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல 2019 ஏன் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி. இப்ப சசிகலா எடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த கேஸ்ல தான் வருவாங்க. அவங்க தனியா பிரிஞ்சு, ஏடிஎம்கே தனியா பிரிஞ்சு அப்படியே பிரிஞ்சதுனால அந்த டைம்ல அந்த ஓட்டு தனியாவே பிரிஞ்சுது. சோ அதுல இல்ல ப்ரோ, இது எல்லாமே எனக்கு புரியுது. இது எல்லாமே புரியுது. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சவுத் தமிழ்நாடோட ஏடிஎம்கே இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்குன்னு தானே கேக்குறீங்க? என்ன மாதிரியான நிலைமையில இருக்குன்னு. என்ன இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் அவ என்னதான் சொல்ல வரீங்க? புரியல. ஏடிஎம்கே இன்னும் சவுத் சைட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லல. ஓரளவுக்கான வாக்கு சதவீதம் அவங்களுக்கு இருக்கு. ஏடிஎம்கே அந்த ரெட்டலை சின்னம், அந்த சின்னத்துக்கான வாக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அத நம்ம ப்ரோ எல்லா சைடுலயும் அவங்களுக்கான ஆதரவுங்கிறது இருக்கட்டும் பிரதர். ஆனா இப்போ கம்மியா இருக்குங்கிற பாயிண்ட் தானே சச்சின் பாயிண்ட் அவுட் பண்றான். முன்னாடியே 2021 ஆயிடுச்சு ப்ரோ. நான் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்ப ஏஎம்எம்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் ஓட் ஷேர் பிரிக்கிறான். ஏடிஎம்கே ஓபிஎஸ் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் ஓட் ஷேரை பிரிக்கிறான். இந்த 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஓகே, இட் இஸ் ஹியூஜ் பவர் தான். அது டிஎம்கேக்கு ஈக்குவலான பவர். ஆனா இப்போ வந்து ஒரு 3 நாளா பிரிஞ்சு கிடக்குறனால சவுத் தமிழ்நாடுல இன்னைக்கு அவன் வந்து கோப்ப பண்ண முடியல. அதுதான் உண்மை. அது வந்துட்டு இப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல கரெக்ட் தான். 4-5 பிரிஞ்சதுனால அந்த ஓட்டு எல்லாமே பிரிஞ்சிருச்சு. கரெக்ட் தான். அதனாலதான் டிஎம்கே ஒரு மெஜாரிட்டியான ஓட்டை வாங்கி வராங்க. ப்ரோ இப்ப நான் என்ன சொல்றேன், சச்சின் கேக்குதா? மட்டும் இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு டோட்டல் தமிழ்நாட்டிலயுமே ஒரு 2 கட்சிக்குமே ஒரு எதிர்ப்பாளர் இருக்கு. நாம என்ன பண்ணோம்னா, அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, கடைசி நேரம் வரைக்கும் யாருக்கு போடுறதுன்னு தெரியாம ஒரு பட்டனை போய் அழுத்திட்டு வருவான் கடைசி செகண்ட்ல. அவனெல்லாம் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு உண்மையாவே யோசிச்சு சிந்திச்சு போடுவான். இவனுக்கு போட்டா என்ன பிரச்சனை ஆகும், என்ன நன்மை கிடைக்கும்னு. அவனை நம்ம பக்கம் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த பிடிச்ச புடியில நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறான் பாருங்க. நான் அழுத்துனா அந்த 2 சின்னத்தை தவிர வேற எதுக்கும் அழுத்தவே மாட்டேன், என் வாழ்க்கையே போயிரும் நிக்கிறான்ல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு போய் நீங்க அவன்கிட்ட என்ன நல்லதை எடுத்து சொன்னீங்கனாலும், அவன் இவ்வளவு கெட்டது பண்ணியிருக்கான்னு சொன்னீங்கன்னாலும் கேட்க மாட்டான். அதனால வந்துட்டு
ஸ்விங் ஓட்டர்ஸை நம்ம சைடு எவ்வளோ கன்வெர்ட் பண்ணணுமோ அவ்வளோ கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பேஸில் ஒரு 300 பேர் இருக்கோம்னா அந்த 300 பேர் ஈஸியாக ஒரு 10 பேர்ட்ட ரீச் அவுட் பண்ணால் 3000 பேர்ட்ட ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால அது வந்து இப்படியே தான் வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அவர் வந்துட்டு இப்போ எப்போ வந்துட்டு மைக்க தொடுறாரோ அது வரைக்கும் ஒரு லோ ஃபேஸில் தான் ரன் ஆகும். இப்போ அந்த திவ்யா அவங்க சொன்னாங்கல்ல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நீட்டாக போயிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு உண்மையாகவே அவ்வளோ தெளிவாக போயிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு அவர் எப்போ ஸ்பீடப் பண்ணுறாரோ நம்மளும் ஸ்பீடப் பண்ணணும். நான்லாம் வந்துட்டு யார்கிட்ட பேசினாலும் சும்மா ஒரு பேச்சு கொடுப்பேன். என்ன பேச்சு கொடுப்பேன்னா, இப்போ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடணும். நான் அது வந்து ஒரு கொலோக்கியலாக என் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது கூட அதை பேசுவேன். ஏன் பேசுவேன்னா, அதை அவன் கேட்குறான் கேட்கலன்றது இல்லை, பட் ஸ்டில் நான் அவன் மைண்டில் வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பேச்சு கொடுங்க. அப்படியே பேச்சு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவன் அதை வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கிறான் இல்லை காமெடியாக எடுத்துக்கிறான்ற செகண்டரி. பட் நீங்கள் பேச்சு கொடுத்தீங்கன்றதான் இங்கே நமக்கு தேவையான விஷயம். சொல்லுங்க திவ்யா, நீங்கள் இப்போ எஸ் நீங்க சொல்லிட்டு இருந்ததுல வந்து டெஃபினட்டா ஒரு ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னமும் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த ஓட்டு வந்து அது அது அதுலேருந்து கொஞ்சம் சில ஓட்டை வந்து நம்ம பக்கம் இல்லை அதை புரிய வைக்கணும்னா ஒண்ணுமே இல்லை, அவேர்னஸ் தாங்க. எல்லாத்துக்கான ஸ்டெப்ஸ் வந்து அந்த அவேர்னஸ்ங்கிறது அது விழிப்புணர்வுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதை ஏற்படுத்த ஆரம்பிச்சா ஒரு அது பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விழிப்புணர்வு இல்ல. இப்போ டிஎம்கேவே இருக்கட்டும், அவங்க வந்து இவரு பெரியாரு அவரை ஃபாலோ பண்றதா அவர் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு, சாதி மதத்தெல்லாம் ஒழிக்கணும்னு. ஆனா அது வந்து மக்களுக்கு இன்னும் அந்த மக்களுடைய வேருக்கு இன்னும் ரீச் ஆகலன்னு தானே அர்த்தம். அந்த இன்னமும் அந்த சிஸ்டம் போயிட்டு இருக்குன்னா, சோ நம்ம வந்து வேற என்ன மாதிரி அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம், எப்படி மக்கள் கிட்ட இந்த வந்து அந்த ஜாதி மதத்தை வந்து புறக்கணிச்சு ஒரு கரெக்டான ஒரு பாலிடிக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ்லயாவது ஒரு அரசியல் கட்சியில டெஃபினட்டா அதெல்லாம் மறந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதா இருக்கட்டும், காசு வாங்காம ஓட்டு போடுறது வந்து எவ்வளவு நல்லது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மக்களை வந்து ரீச் ஆகும். யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி இதுக்கு டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸ் யாருமே இப்ப அந்த மாதிரி கேஸ்டிசம் பெருசா பாக்குறது இல்ல. பட் நம்ம எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துதான் அந்த அவேர்னஸ் எல்லாமே அகைன் இது இப்ப நம்ம பேசுறீங்க 300 பேரு அவேரா தான் இருப்போம் கேஸ்ட பத்திலாம். பட் அது வந்து கடைக்கோடியில இருக்கிற அந்த ஒரு குக்கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எல்லாத்தோட அஜெண்டாவா இருக்கணும். அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து டெஃபினட்டா நம்ம கட்சியில அது ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கட்சி ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல கூடவே இந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுற ஒரு கும்பலுக்கு வந்து அது தப்புங்கிறதும்